ஆபிரகாமின் பரிந்து பேசும் ஜெபம். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து, துன்மார்க்கனோட நீதிமானையும் அழைப்பீரோ? பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழைப்பீரோ? துன்மார்க்கனோட நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோட பேசத் துணிந்தேன். ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்திருப்பார்கள். அந்த 5 பேர் நிமித்தம் பட்டணம் முழுவதையும் அழிப்பீரோ என்றான். அதற்கு அவர், நான் 45 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். அவன் பின்னும் அவரோட பேசி, 40 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 40 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், நான் இன்னும் பேசுகிறேன், ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக 30 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், நான் 30 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், இதோ ஆண்டவரோட பேசத் துணிந்தேன், 20 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 20 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். கர்த்தர் ஆபிரகாமோட பேசி முடிந்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பினான். நாம் வார்த்தையினாலும் ஜெபத்தினாலும் கர்த்தரோடு சம்பாஷணை பண்ணுகிறோம். கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு பேசுகிறார். நாம் ஜெபத்தின் மூலமாக கர்த்தரோடு பேசுகிறோம். கர்த்தர் ஆபிரகாமிடம் சோதோமை குறித்த தம்முடைய நோக்கங்களை வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டவுடன் ஆபிரகாம் கர்த்தரிடத்தில் சோதோமுக்காக பரிந்து பேச ஆரம்பிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அறிவிக்கப்படும் போது நாம் அதற்காக கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ண ஆரம்பிக்க வேண்டும். நம்முடைய ஜெபத்திற்கு ஆதரவாகவே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. ஆபிரகாம் கர்த்தருக்கு சமீபமாய் சேருகிறார். ஆபிரகாமின் இருதயம் கர்த்தருக்கு சமீபமாய் இருக்கிறது. அவர்களுடைய பிரபு அவர்களில் ஒருவனாய் இருக்க, அவர்களுடைய அதிபதி அவர்கள் நடுவில் இருந்து தோன்றுவார். அவரை சமீபித்து வரப்பண்ணுவேன், அவர் சமீபித்து வருவார். என்னிடத்தில் சேரும்படி தன் இருதயத்தை பிணைப்படுத்துகிற இவர் யார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 30:21. ஆபிரகாம் கர்த்தருடைய சமூகத்திலே தைரியமாய் கிட்டிச் சேர்ந்திருக்கிறார். அவருடைய விசுவாசம் கர்த்தருக்குள் உறுதியாயிருக்கிறது. அவர் கர்த்தருடைய கிருபையையும் இரக்கத்தையும் நன்மையையும் நம்பி அவருக்கு சமீபமாய் சேர்ந்திருக்கிறார். ஆபிரகாம் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற இந்த ஜெபமே முதலாவது ஜெபமாகும். கர்த்தர் சோதோமை அழித்து போடாமல் அதை அழிவுக்கு தப்புவிக்க பண்ண வேண்டும் என்பதே ஆபிரகாமின் ஜெபம். ஆபிரகாம் கர்த்தரிடத்தில் சோதோமுக்காக பரிந்து பேசுகிறார். இந்த ஜெபம் பரிந்து பேசும் ஜெபத்திற்கு முதலாவது எடுத்துக்காட்டு. மற்றவர்கள் மீது இரக்கம் காண்பிக்க வேண்டும் என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் மன்றாடுகிறார். ஆபிரகாம் தன்னுடைய விண்ணப்பத்திற்கான காரணங்களையும் தேவனிடத்தில் கூறுகிறார். கர்த்தர் நீதி உள்ளவர், அதே வேளையில் அவர் இரக்கமும் உள்ளவர். சோதோம் தண்டிக்கப்பட வேண்டும். சோதோமுக்கு வரும் தண்டனை ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் ஒரு நிரந்தரமான பாடமாக அமைய வேண்டும். ஆபிரகாம் மம்ரேயில் இருக்கிறார். சில காலம் அவர் எபிரோனிலும் இருந்தார். இவ்விரண்டுமே யூதாவின் மலைப்பகுதியில் தெற்கு பள்ளத்தாக்கில் அமைந்துள்ள பகுதிகள். சவக்கடலிலிருந்து எபிரோன் மலை 4200 அடி உயரத்தில் இருக்கிறது. சோதோம் சவக்கடலுக்கு அருகில் உள்ளது. மம்ரேயிலிருந்து சோதோம் தென்கிழக்காக 26 மைல் தூரத்தில் உள்ளது.
மலைப்பகுதியில் இருக்கும் ஆபிரகாம் சமபூமியை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருப்பார். ஆபிரகாம் தேவனோடு பரிந்து பேசிக் கொண்டிருக்கும் போது 2 தூதர்களும் சோதோமிற்கு சென்று விட்டார்கள். கர்த்தரும் ஆபிரகாமோட பேசி முடித்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடமான மம்ரேக்கு திரும்பி போய்விட்டார். மறுநாள் மம்ரேயிலிருந்து சோதோமின் அழிவை ஆபிரகாம் தெளிவாக பார்க்கிறார். துன்மார்க்கருக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும் என்பதை சோதோமின் அழிவு ஓர் அடையாளமாக இருக்கிறது. கர்த்தர் பாவங்களை வெறுக்கிறார். ஆனாலும் அவர் பாவிகள் மீது இரக்கம் காண்பிக்கிறார். நாமும் பாவங்களை வெறுக்க வேண்டும். பாவிகளுக்காக கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ண வேண்டும். பாவிகள் அழிந்து போவது கர்த்தருக்கு பிரியம் அல்ல. அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பி அழிவுக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆபிரகாம் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும் போது துன்மார்க்கனோட நீதிமானையும் அழிப்பீரோ என்று கேட்கிறார். கர்த்தர் நீதி உள்ளவர். அவர் நீதிமானை அழிக்க மாட்டார். சோதோம் பட்டணத்தில் துன்மார்க்கரும் இருக்கிறார்கள், நீதிமான்களும் இருக்கிறார்கள். லோத்து ஒரு நீதிமான். கர்த்தர் சோதோமை அழிக்கும் போது அந்த பட்டணத்தில் உள்ள துன்மார்க்கரோட நீதிமான்களும் அழிந்து போவார்களே என்னும் வேதனை ஆபிரகாமின் மனதில் உண்டாயிற்று. சோதோம் பட்டணத்தில் உள்ள எல்லோரும் அழிவுக்கு தப்பிக்க வேண்டும் என்று ஆபிரகாம் கர்த்தரிடத்தில் பரிந்து பேசவில்லை. தேவனுடைய நீதி அவர்கள் மத்தியில் நிறைவேறும் என்பது ஆபிரகாமுக்கு தெரியும். கர்த்தர் நீதி உள்ளவர். அவர் நீதியாய் நியாயம் விசாரிக்கிறவர். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நீதியும் நியாயமும் உள்ளதாக இருக்கும். ஆபிரகாம் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும் போது சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்று கேட்கிறார். ஆபிரகாம் கர்த்தரிடத்தில் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுகிறார். ஆபிரகாமின் ஜெபம் பரிந்து பேசும் ஜெபமாகவும் விசுவாச ஜெபமாகவும் இருக்கிறது. சோதோம் பட்டணத்தில் துன்மார்க்கரும் நீதிமான்களும் கலந்திருப்பது போல இந்த உலகத்திலும் கலந்திருக்கிறார்கள். இந்த உலகத்து ஜனங்களில் சிலர் நல்லவர்களாகவும் சிலர் தீயவர்களாகவும் இருக்கிறார்கள். நீதிமான்கள் துன்மார்க்கரோட கலந்திருந்தாலும் கர்த்தர் நீதி உள்ளவராக இருக்கிறார். அவர் துன்மார்க்கரோட நீதிமானை அழிக்க மாட்டார். ஆபிரகாம் கர்த்தரை நோக்கி, துன்மார்க்கனோட நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்று சொல்லுகிறார். நீதிமான்களும் துன்மார்க்கரோட பாடுகளை அனுபவிப்பார்கள். ஆனாலும் நீதிமான்கள் துன்மார்க்கரை போல பாடுகளை அனுபவிக்க மாட்டார்கள். பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவிப்பது துன்மார்க்கருக்கு தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும் போது தன்னை வெகுவாக தாழ்த்துகிறார். இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோட பேச துணிந்தேன் என்று ஆபிரகாம் கர்த்தரிடத்தில் மிகுந்த பணிவோடு சொல்லுகிறார். ஆபிரகாம் தன்னுடைய பணிவான வார்த்தையை மறுபடியும் சொல்லும் போது இதோ ஆண்டவரோட பேச துணிந்தேன் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் கர்த்தருக்கு சமீபமாய் சேர்ந்து அவரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். தன்னுடைய தைரியத்தை பார்த்து ஆபிரகாமுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. நாமும் கர்த்தருடைய கிருபையினால் அவருடைய கிருபாசன தண்டையில் கிட்டிச் சேருகிற சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். தம்மிடத்தில் பேசுவதற்கு கர்த்தர் நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். நாம் கர்த்தருக்கு சமீபமாய் சேருவதும் அவருடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணுவதும் நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சிலாக்கியம். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம் என்று ஜெபம் பண்ணுகிறார். 2 சாமுவேல் 7:18. ஆபிரகாம் கர்த்தரிடத்தில் பரிந்து பேசி ஜெபம் பண்ணினாலும் அவர் கர்த்தரோடு போராடி ஜெபம் பண்ணுகிறார். ஆபிரகாம் கர்த்தரை நோக்கி, பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ என்று கேட்கிறார். அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்று ஆபிரகாமுக்கு பிரதியுத்தரம் சொல்லுகிறார். ஆபிரகாமின் பரிந்து பேசுகிற ஜெப வார்த்தைகளை கேட்டு கர்த்தர் கோபப்படவில்லை. ஆபிரகாமின் விண்ணப்பத்திற்கு கர்த்தர் செவி கொடுக்கிறார். கர்த்தர் நீதிமான்களின் ஜெபத்தை கேட்டு
அவர்கள் மீது கோபப்பட மாட்டார். செம்மையானவர்களின் ஜெபம் கர்த்தருக்கு பிரியமானது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் விண்ணப்பத்துக்கு விரோதமாய் நீர் எதுவரைக்கும் கோபம் கொள்ளுவீர்? சங்கீதம் 80:4. துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். நீதிமொழிகள் 15:8. ஆபிரகாம் கர்த்தரோடு போராடி ஜெபம் அணுகிறார். ஆபிரகாமின் பரிந்து பேசும் ஜெபத்தையும் போராடி ஜெபிக்கும் ஜெபத்தையும் பார்த்து கர்த்தர் அவர் மீது பிரியப்படுகிறார். சோதோமின் பாவம் மிகவும் கொடிதாயிருக்கிறது. அது ஆபிரகாமுக்கும் தெரியும். ஆனாலும் அந்த பட்டணத்திற்குள்ளே ஒரு சில நீதிமான்களும் இருப்பார்கள் என்று ஆபிரகாம் நம்புகிறார். கர்த்தர் அந்த நீதிமான்கள் நிமித்தம் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டார் என்று ஆபிரகாம் நம்புகிறார். சோதோமும் கொமோராவும் பாவமான ஸ்தலங்களாக இருந்தாலும் அதிலும் ஒரு சில நீதிமான்கள் இருந்தால் கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் அந்த பட்டணங்களுக்கு கிடைக்கும் என்பது ஆபிரகாமின் நம்பிக்கை. கர்த்தர் தம்முடைய கிருபையினால் சோதோமின் ஜனங்களுக்கு இரக்கம் காண்பிக்க வேண்டும் என்பது ஆபிரகாமின் விருப்பம். சோதோம் பட்டணத்தில் எத்தனை நீதிமான்கள் இருப்பார்கள் என்பது ஆபிரகாமுக்கு தெரியாது. பட்டணத்திற்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள் என்று ஆபிரகாம் கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார். அந்த பட்டணத்திலே எத்தனை நீதிமான்கள் இருக்கிறார்கள் என்பது கர்த்தருக்கு தெரியும். சோதோம் பட்டணத்தில் 50 நீதிமான்கள் இருப்பார்களா என்னும் சந்தேகம் ஆபிரகாமுக்கு வந்து விடுகிறது. ஒருவேளை சோதோம் பட்டணத்திற்கு உள்ளே 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்திருப்பார்கள் என்று ஆபிரகாம் நினைக்கிறார். நீதிமான்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் சோதோம் பட்டணத்திற்கு கிடைக்க வேண்டும் என்பது ஆபிரகாமின் பரிந்து பேசும் ஜெபமாகும். ஆபிரகாம் கர்த்தரை நோக்கி, ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்திருப்பார்கள், அந்த 5 பேர் நிமித்தம் பட்டணம் முழுவதையும் அழிப்பீரோ என்று கேட்கிறார். அதற்கு கர்த்தர், நான் 45 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்று சொல்லுகிறார். சோதோம் பட்டணத்தில் 45 நீதிமான்கள் இருப்பார்களா என்னும் சந்தேகமும் ஆபிரகாமுக்கு வந்துவிடுகிறது. ஆகையினால் ஆபிரகாம் இன்னும் கர்த்தரோடே பேசி 40 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்று கேட்கிறார். அதற்கு கர்த்தர் 40 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்று சொல்லுகிறார். தான் கர்த்தரிடத்தில் அதிகமாக பேசினால் கர்த்தருடைய கோபம் தன் மீது வருமோ என்னும் சந்தேகம் ஆபிரகாமுக்கு வருகிறது. ஆகையினால் அவர் கர்த்தரிடத்தில், நான் இன்னும் பேசுகிறேன், ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு தன் மீது கோபம் வந்தாலும் ஆபிரகாம் தன்னுடைய பரிந்து பேசும் ஜெபத்தை நிறுத்திவிடவில்லை. அவர் கர்த்தரை நோக்கி, 30 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்று கேட்கிறார். அதற்கு கர்த்தர், 30 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்று சொல்லுகிறார். சோதோம் பட்டணத்தில் எத்தனை நீதிமான்கள் இருப்பார்கள் என்னும் எண்ணிக்கை ஆபிரகாமுக்கு தெரியவில்லை. ஆபிரகாம் ஆரம்பத்தில் அந்த பட்டணத்தில் 50 நீதிமான்கள் இருப்பார்கள் என்று சொன்னார். அதன் பின்பு 45 என்றும் இப்போது 30 நீதிமான்கள் என்றும் சொல்லுகிறார். சோதோம் பட்டணத்தில் 30 நீதிமான்கள் இருப்பார்களா என்னும் சந்தேகமும் ஆபிரகாமுக்கு வந்துவிடுகிறது. ஆகையினால் அவர் கர்த்தரிடத்தில், 20 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்று சொல்லுகிறார். அதற்கு கர்த்தர், 20 நீதிமான்களின் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் இந்த விண்ணப்பத்தை கர்த்தரிடத்தில் ஏறெடுக்கும் போது மிகவும் பணிவாக, இதோ ஆண்டவரோட பேச துணிந்தேன் என்று சொல்லி தன்னுடைய விண்ணப்பத்தை சொல்லுகிறார். சோதோம் பட்டணத்தாருக்காக தான் கர்த்தரிடத்தில் தொடர்ந்து பரிந்து பேசினால் கர்த்தருடைய கோபம் தன் மீது வருமோ என்னும் சந்தேகம் ஆபிரகாமின் மனதில் உண்டாயிற்று. ஆகையினால் ஆபிரகாம் கர்த்தரை நோக்கி, ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் தன் மீது கோபப்பட்டாலும் ஆபிரகாம் சோதோம் பட்டணத்தாருக்காக பரிந்து பேசுவதை நிறுத்திவிடவில்லை. அவர் மேலும் கர்த்தரை நோக்கி, 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்று கேட்கிறார். அதற்கு கர்த்தர், 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் 50 நீதிமான்களில் ஆரம்பித்தார். இப்போது 10 நீதிமான்கள் வரையிலும் இறங்கி வந்திருக்கிறார். சோதோம் பட்டணத்தாருக்கு
கர்த்தர் தம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் காண்பிக்க வேண்டும் என்பது ஆபிரகாமின் விருப்பம். இதற்காகவே அவர் கர்த்தரிடத்தில் இதுவரையிலும் பரிந்து பேசி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆபிரகாம் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய பொதுவான நல்ல சுபாவம் இங்கு வெளிப்படுகிறது. கர்த்தர் துன்மார்க்கனுடைய நீதிமானையும் அழிக்க மாட்டார். அவர் துன்மார்க்கரை சங்கரிப்பது போல நீதிமானை சங்கரிக்க மாட்டார். நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது கர்த்தருக்கு தூரமாய் இருக்கும். கர்த்தர் சர்வலோக நியாயாதிபதியாய் இருக்கிறார். அவர் நீதி செய்வார். ஆபிரகாம் கர்த்தரிடத்தில் சோதோம் பட்டணத்திற்காக தொடர்ந்து பரிந்து பேசி ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். ஆபிரகாம் ஜெபம் பண்ணி முடிக்கும் வரையிலும் கர்த்தர் ஆபிரகாமுக்கு அருகாமையில் நிற்கிறார். ஆபிரகாம் தொடர்ந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் தம்முடைய பொறுமையை இழந்து அந்த இடத்தை விட்டு விலகி போய்விடவில்லை. ஆபிரகாம் ஜெபம் பண்ணி முடித்த பின்பே கர்த்தர் அவ்விடத்தை விட்டு போகிறார். ஆபிரகாம் தான் பரிந்து பேசி ஜெபிப்பதை எப்பொழுது நிறுத்துகிறாரோ அப்பொழுதுதான் கர்த்தரும் அவருக்கு பிரதியுத்தரம் சொல்லுவதை நிறுத்துவார். ஆபிரகாம் கர்த்தரிடத்தில் இன்னும் அதிகமாய் ஜெபம் பண்ணினால் கர்த்தரும் இன்னும் அதிகமாய் அவருக்கு பிரதியுத்தரம் சொல்லுவார். இதுவே ஜெபத்தின் வல்லமை. நாம் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தருடைய பதில்களை பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய ஜெபங்கள் ஒருபோதும் வீணாய் போவதில்லை. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். நாம் கேட்கும் வரையிலும் கர்த்தர் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். அவர் நம்முடைய வேண்டுதல்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் செவிகொடுத்து கொண்டே இருப்பார். கர்த்தர் ஆபிரகாமோட பேசி முடிந்த பின்பு போய்விடுகிறார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு திரும்புகிறார். 2 நண்பர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டே நடந்து செல்கிறார்கள். அதன் பின்பு அவர்கள் இருவரும் பிரிந்து போய்விடுகிறார்கள். யாத்திராகமம் 33:11 வசனத்தில் கர்த்தர் மோசேயிடம் ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவதைப் போல முகமுகமாக பேசினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஆபிரகாமிடத்தில் இது போலவே பேசுகிறார்.